ஒரு காலத்தில் இந்த டைவர்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ டைவர்ஸ் ஜாஸ்தியாகி போச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கி பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கிடையாது. அன்றைக்கி பெண்களுக்கு தனி வருமானம் கிடையாது. அன்றைக்கி பெண்களுக்குன்னு சொல்லி போட்டு தனி தைரியம் கிடையாது. இது எல்லாமே இன்றைக்கி வந்துருச்சு. தனித்து விடப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்தாச்சு, தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீடம் வர ஆரம்பிச்சிருச்சு. மேல் சாவனிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆண் வர்க்கத்துக்குனால ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஃபெமினைன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணவங்க நிறைய டைவர்ஸ் பண்ணுறாங்க. காரணம், லவ் பண்ணுற காலத்தில் பார்த்துருக்கீங்களா, காலையில் அவர் ஆஃபீஸ்லேருந்து வருவார், இந்த பொண்ணு ஆஃபீஸ்லேருந்து வரும், சந்திக்கிற நேரம் ஒரு ½ ஹவர் தான் இருக்கும். அந்த ½ ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் நாட்டிஸ் மட்டும் பேசிக்குவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஸ்வீட் மொமெண்ட் மட்டும்தான் இருக்கும். சண்டைங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிடுறாங்க. 24 மணி நேரம் அவங்க சந்திச்சுக்கணும். உண்மை என்ன, பொய் என்ன, அழகு என்ன, அழகில்லை என்ன, சகிப்புத்தன்மை என்ன, ஓ இவ்வளவுதானா, இவன் இவ்வளவுதானான்னு எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மோகம் 30 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசு. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த 30 டேஸை தாண்டினதுக்கப்புறம் அடுத்த 60 டேஸ், இந்த 60 டேஸில் தான் இந்த புரிதல் வரணும். இந்த 90 டேஸை வந்து இவங்க தாண்டி ஆகணும். இந்த 90 டேஸை பர்ஃபெக்டாக தாண்டுற ஒரு 80 to 85% கப்புள்ஸ் வந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் குழந்தை பெற்றதுக்கப்புறம் கூட வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா சொல்கிறது அப்படின்னு பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா காதலிக்கிறப்ப நல்லவனாக இருந்தவன் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வர்றது, வேறு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் வச்சுக்கிறது, இது வந்து அந்த பெண்களுக்கு வந்து பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. பெண்கள் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறது, மாமனார் மாமியாரை வந்து கரெக்டாக வச்சுக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டைவர்ஸ்க்கு வந்து வித்திட்டுது. ஒருத்தர் அனுசரித்து போகணும். காதலிக்கிற காலத்தில் நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். நம்ம இன்னும் வயசானால் நமக்கு தலை நரைக்கும், பல்லு போகும், அழகெல்லாம் போகும். இருந்தாலும் நம்ம 2 பேரோட மனசு காதல் மனசு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். டைவர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் குழந்தைகள், சப்போஸ் குழந்தைகள் உருவாயிட்டா அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்குள்ள கோபம் இருக்குது, உங்களுக்குள்ள எக்கச்சக்கமான பெரிய ஈகோவெல்லாம் இருக்குது. அந்த குழந்தைகள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அவங்க அப்புறம் எப்படி வளருவாங்க? அவங்கள யார் வளர்த்துவா? கூட இருக்கிறவங்க பெற்றோர்கள் எவ்வளோ காலம் வந்து வளர்த்த முடியும்? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காலம் ஒரே மாதிரி தான். ஆண் தான், பெண் தான், திருமணம் தான், பெற்றோர் தான், வாழ்க்கை தான். ஆனால் டைவர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஆகாத விஷயம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ எல்லா தம்பதியினருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.